வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். நம்முடைய ஆசிவகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்ம கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் ஏகாதேசி விரதமும் நோபல் பரிசு பெற்ற ஆராய்ச்சியும் அப்படின்னு தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்முடைய செல்களுக்குள் தன்னைத்தானே செல்கள் வந்து அதுக்குள்ளே இருக்கிற அழுக்குகளை எல்லாம் உணவாக எடுத்துக்கொண்டு சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நோபல் பரிசு ஆராய்ச்சி பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞான உண்மையை வந்து நம்முடைய முன்னோர்கள் எப்படி வந்து இதெல்லாம் தெரியாமையே வந்து அவங்க ஒரு வாழ்வியல் முறையை வந்து அந்த விரதம் அப்படிங்கிற பேரில் கடைபிடித்து வந்தார்கள் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி முடிவுகள் நிரூபிக்கும் பொழுது அது நம்ம முன்னோர்களுடைய வாழ்வியல் முறைக்கு வந்து ஒரு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நாம் அதை எடுத்துக்க வேணும். அந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ரொம்ப அருமையான வீடியோ அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாங்க. தயவு செய்து வந்து நீங்கள் இந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது அதில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட்டில் வந்து அந்த வீடியோவில் இருக்க கமெண்ட் பாக்ஸ்லேயே போடுங்க. அதே மாதிரி நம்முடைய வீடியோவை பார்க்குறவங்க தயவு செய்து வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, அந்த வீடியோவை நம்ம அந்த வீடியோவை போட்டதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பிறந்தநாள் கண்ட நம்முடைய குடும்ப உறவுகள், சப்ஸ்கிரைபர்ஸ், நட்புகள் அனைவரும் நல்ல நலமும் வளமும் பெற்று நீடூழி நெடுநாள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் நம்ம ஒரு இக்கட்டான சூழலை சந்திக்கும் பொழுதோ, ஒரு மோசமான சூழலை சந்திக்கும் பொழுதோ ஒரு செகண்ட் நம்ம வயிறெல்லாம் கலக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்திருக்கும். அதே மாதிரி மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி வயிறெல்லாம் ஒரு மாதிரி ஒரு இறுக்கமான ஒரு ஃபீலிங்கு, ஒரு வயிறு கலக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க உணர்ந்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே அது அந்த அவங்களுக்கு சாதகமான கொஸ்டின் பேப்பர் வரலன்னா ஒரு வயிறு கலக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அவங்க எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க. அதே மாதிரி பல நேரங்களில் நாமளே ஒரு இக்கட்டான சூழலை சந்திச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு செகண்ட் அப்படியே வயிறு கலக்கிடுச்சுங்க, பேதி பிடுங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நாம நம்முடைய அந்த உணர்வுகளை வந்து நம்ம வெளிப்படுத்துறத நம்ம பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி பல நேரங்களில் வந்து காரணமே இல்லாமல் வந்து நம்ம வந்து கோபம், ஒரு கவலை உணர்வு அல்லது ஒரு சோகமான ஒரு டிப்ரெஷனான ஒரு மனச்சோர்வு இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பல நேரங்கள் என்ன காரணம்னே தெரியாமல் நாம் வந்து அந்த மாதிரி ஒரு சோர்வுகளை எல்லாம் நம்ம அனுபவிச்சிருப்போம். அதே மாதிரி பல நேரங்களில் வந்து நம்முடைய நோய்கள், அதாவது பிபி, ப்ரெஷரு, இதய நோய்கள், இப்படி தொற்றாத வாழ்வியல் நோய்கள் வந்து நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்முடைய உடலில் வந்து அந்த நோய்கள் ஏற்படுவதற்கு நம்ம பல்வேறு விதமான வாழ்வியல் முறைகளோ அல்லது உணவு பழக்க வழக்கங்களோ அல்லது வந்து மரபணு ரீதியான காரணங்களோ நம்ம இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நாம் வந்து பல நேரங்களில் வந்து நினச்சிட்டு இருப்போம். இப்போது நம்ம மூளையில் நம்ம இந்த அனுபவிக்கக்கூடிய எல்லா உணர்வுகளையுமே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா நம்ம மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூளையினுடைய ஒரு பகுதியில் தான் இதெல்லாம் நம்ம நடக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையில் வந்து நம்ம நவீன ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா மூளைக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கு. மூளை தான் இதை அனுபவிக்கிறது. ஆனால் அந்த மூளையை வந்து இந்த மாதிரி கவலையையும் மனசோர்வுகளையும் அனுபவிக்க தூண்டுவது எது அப்படின்னா, அது அனுபவிப்பதற்கு காரணமாக இருப்பது எது அப்படின்னா நம்முடைய குடல். அதாவது நம்முடைய வாயில் இருந்து ஆசன வாய் வரையிலான அந்த ஜீரண உறுப்புகளில் வந்து பெருங்குடல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பல்லாயிரக்கணக்கான, அதாவது ஏறக்குறைய நம்ம உடம்புல வந்து 38 லட்சம் கோடி செல்கள் இருக்கு. ஆனால் அது மாதிரி பல மடங்கு பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் பலவிதமான நுண்ணுயிர்கள் வந்து நம்முடைய பெருங்குடலில் ஏறக்குறைய 100 லட்சம் கோடி பாக்டீரியாக்கள் வந்து நம்ம பெருங்குடலில் வாழ்ந்து வருகின்றன. நாம சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து ஒரு பகுதியை அதை எடுத்துக்கிட்டு அந்த பாக்டீரியாக்கள் நமக்குள்ள வந்து நம்ம பெருங்குடலுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கிராமம் இருக்கிற மாதிரி, ஒரு பெரிய ஒரு சமூகம் இருக்கிற மாதிரி அங்க வந்து அது வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. சரி, எப்படி இந்த பாக்டீரியாக்கள் எல்லாம் நம்ம குடலுக்குள்ள வந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உண்மை என்ன அப்படின்னா, நாம் வந்து நம்முடைய தாயினுடைய பிறப்பிறப்பிலிருந்து வெளியே வரும்போது அந்த தாயினுடைய பிறப்பிறப்பினுடைய வாயில் பகுதியில் இருக்கக்கூடிய பலாயிரம் கோடி பாக்டீரியாக்களை நம்ம உள்வாங்கிட்டு தான் நாம் இந்த பூமிக்கு வர்றோம் அப்படிங்கிறதையும் விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த பாக்டீரியாக்களுக்கும் நம்ம மூளைக்கு என்ன தொடர்பு? அதாவது விஞ்ஞான ஆராய்ச்சி, சமீபத்திய ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய பெருங்குடலில் வந்து நம்ம மூளைக்கு இணையான ஏறக்குறைய 50 கோடிக்கு அதிகமான நியூரல் கனெக்ஷன் என்று சொல்லக்கூடிய நரம்பியல் இணைப்புகள் வந்து நம்ம குடலில் வந்து இயங்க கொண்டிருக்கிறது. அதே மாதிரி குடல் வந்து பல முடிவுகளை வந்து தன்னிச்சையாக குடல் வந்து முடிவுகளை எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் வந்து இப்போ வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பல நேரங்களில் வந்து ஏன் நம்ம இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னு தெரியாமலேயே நாம் பல முடிவுகளை நம்ம வந்து எடுத்திருப்போம். அதை வந்து நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது
நாம் மனசில் நினச்சி நம்ம எடுக்கிற முடிவுகள், பல முடிவுகள் வந்து அந்த முடிவுகளை எடுக்க தூண்டுவது எது அப்படின்னா நம்ம குடல். அதாவது இந்த குடல் உள்ள ஏறக்குறைய மூளையில் இருக்கக்கூடிய அந்த நரம்பியல் பதிவுகள் மாதிரி செல்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது நியூரானல் என்று சொல்லக்கூடிய அந்த செல்கள், மூளையினுடைய செல்கள் மாதிரியே பல கோடிக்கணக்கான செல்கள் வந்து, நியூரான்கள் வந்து நம்முடைய குடலிலும் இருக்கிறது. அந்த நியூரான்கள் சிந்திக்கிறது, முடிவெடுக்கிறது. இந்த முடிவுகளை வந்து ஒரு செகண்டில், அதாவது வந்து ஒரு செகண்டில் வந்து 250 மீட்டர் வேகத்தில் குடல் தான் எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து மூளைக்கு தெரியப்படுத்துகிறது. அப்படின்னா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய குடலுக்கும் நம்முடைய மூளைக்கும் ஒரு ஹைவே பாத் மாதிரி, ஒரு ஃபாஸ்ட் கனெக்ஷன், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் மாதிரி, ஒரு பெரிய ஹைவே பாத் மாதிரி ஒரு தனி நரம்பு இணைப்பு இருக்கு. அந்த நரம்பு பேர் என்ன அப்படின்னா வேகஸ் நரம்பு பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேகஸ் நரம்பு வழியாக குடல்ல உருவாகக்கூடிய பல்வேறு உணர்வுகள் என்ன ஆகுது அப்படின்னா மூளைக்கு தெரியப்படுத்துகிறது. இப்போ நம்ம அந்த பாக்டீரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பல லட்சம் கோடி பாக்டீரியாக்கள்ல நல்ல பாக்டீரியாவும் இருக்கு, கெட்ட பாக்டீரியாவும் இருக்கு. அப்போ நம்ம குடல்ல வந்து யாரு வந்து குடலை ஆதிக்கம் செலுத்துறது அப்படிங்கிறதுல எப்பவுமே நல்ல பாக்டீரியாவுக்கும் கெட்ட பாக்டீரியாவுக்கும் ஒரு போர் போய்கிட்டே இருக்கும். அப்போ கெட்ட பாக்டீரியாக்களுடைய அளவு ஜாஸ்தியாக இருந்தால் அந்த பாக்டீரியாக்கள் நல்ல பாக்டீரியாக்களை அழித்து விடும். அப்போ கெட்ட பாக்டீரியாக்களுடைய ஆதிக்கம் வந்து குடல்ல மேலோங்கி அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குடலுடைய சுவர்களில் வந்து அது வெளிப்படுத்தக்கூடிய நச்சு பொருட்கள் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அழற்சியை உண்டு பண்ணி அந்த குடல்ல வந்து ஒரு ஓட்டையை போட்டு அந்த நச்சு பொருட்கள் எல்லாம் அந்த ஓட்டை வழியா ரத்தத்தில் கலந்து அது என்ன ஆகுதுன்னா உடல் முழுவதும் அழற்சியை உண்டு பண்ணுது. அந்த உடல் முழுவதும் பண்ணக்கூடிய அந்த அழற்சியானது என்ன ஆகுதுன்னா இந்த வேகஸ் நரம்பு வழியா போய் மூளையிலும் அந்த அழற்சியை உண்டு பண்ணி மூளையில உற்பத்தி ஆகக்கூடிய, அதாவது மூளையினுடைய அந்த தன்மைகளை, அதாவது வந்து மன மகிழ்ச்சி, உற்சாகம், இதையெல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய பலவிதமான ஹார்மோன்களையும் என்ன ஆகுது அப்படின்னா பேலன்ஸை வந்து, சமநிலையை வந்து அது பாழ் பண்ணி ஒரு சோகமோ ஒரு டிப்ரெஷனோ அல்லது மூளையினுடைய அந்த ஹிப்போகாம்பஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நினைவு பகுதியை வந்து சுருக்கக்கூடிய வேலையை செஞ்சு ஞாபக மறதியை உண்டு பண்ணுது. அதே மாதிரி அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்முடைய ஓன் இம்யூன் சிஸ்டத்தை, அதாவது நம்முடைய தற்காப்பு அமைப்பு, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தாக்கி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய பலவிதமான நோய்கள், அதாவது வந்து ருமட்டாய்டு ஆர்த்தரைட்ஸு, அப்புறம் மூளையில் உண்டு பண்ணக்கூடிய பர்கின்சன் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய நடுக்குவாதம், அல்சைமர் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய மறதி நோய், இந்த மாதிரி பலவிதமான நோய்களையும் இந்த குடல்ல இந்த கெட்ட பாக்டீரியாக்களுடைய ஆதிக்கம் வந்து ஜாஸ்தியாகும் போது உடல் முழுவதும் இது வந்து அழற்சியை உண்டு பண்ணி பல்வேறு விதமான நோய்களை உண்டு பண்ணுகிறது. அதே நேரத்தில் இந்த நல்ல பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, நாம வந்து நம்முடைய மூளையினுடைய செயல்பாடுகளை எல்லாமே கண்ட்ரோல் பண்றது ஒரு குறிப்பிட்ட சில ஹார்மோன்ஸ் தான். அதில் முக்கியமான ஹார்மோன் என்ன அப்படின்னா செரோட்டனின். இந்த செரோட்டனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நம்முடைய மன மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது. நம்ம மனம் வந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் கவலை இல்லாமல் இருப்பதற்கும் காரணமாக இருப்பது இந்த செரோட்டனின் அப்படிங்கிற ஹார்மோன். இந்த ஹார்மோன் வந்து மூளையில தான் வேலை செய்யுது. ஆனால் இந்த ஹார்மோன்ல 95% எங்க சுரக்குது அப்படின்னா நம்முடைய பெருங்குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களால் தான் இந்த செரோட்டனின்கிற ஹார்மோன் உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்போ நம்ம குடலுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தா தான் இந்த செரோட்டனின் குடல்ல நிறைய உற்பத்தி ஆகும். அதனுடைய உற்பத்தி நல்லா இருந்தா தான், சீராக இருந்தால் தான் அது மூளைக்கு சென்று நம்முடைய மூளையினுடைய மன மகிழ்ச்சியை, நம்முடைய மனதினுடைய மன மகிழ்ச்சியை அது வந்து பேலன்ஸா மெயின்டைன் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஹார்மோன் என்டார்ஃபின் அப்படிங்கிற ஹார்மோன், இந்த என்டார்ஃபின்கிற ஹார்மோன் வந்து நம்முடைய மூட்டுகளிலும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ் என்று சொல்லக்கூடிய தசை நார்கள், அதாவது இறுக்கமடையாமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியது, அதாவது மூட்டு வலி, அந்த மூட்டு தேய்மானம், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படின்னா இந்த என்டார்ஃபின் குறையிறது தான். அதே மாதிரி வந்து டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோன், இது வந்து ஒரு ரிவார்டு ஹார்மோன். நம்ம ஒரு காரியங்களை செய்யும் போது அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது இந்த டோபமைன்கிற ஹார்மோன். அதே மாதிரி ஆக்சிடோசிஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். இந்த ஆக்சிடோசிஸ் அப்படிங்கிற ஹார்மோனை லவ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆண் பெண் இடையே உண்டான உறவுகளை நீடிக்க வைக்கிறது, அந்த பாண்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிணைப்புகளை வந்து கட்டமைக்கிறது, இது எல்லாமே இந்த ஆக்சிடோசிஸ் அப்படிங்கிற இந்த ஹார்மோனால் நடக்கிறது. ஸோ இந்த ஹார்மோன் எல்லாமே சீராக இருக்கணும்னா இதுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த செரோட்டனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சீராக இருக்கணும். அப்போ அந்த ஹார்மோன் சீராக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய குடலினுடைய ஆரோக்கியம் சீராக இருக்க வேண்டும். அப்படின்னா இந்த குடலினுடைய ஆரோக்கியத்தை வந்து நாம மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல காய்கறிகள், நார்ச்சத்துள்ள உணவுகள், அதாவது வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகளில் பெரும்பான்மையான காய்கறிகள், பழங்கள், இதில் கொட்டைகள், இந்த மாதிரி இதில் வந்து எல்லாத்துலேயுமே குறிப்பாக வந்து சிறுதானியங்கள், ராகி, கம்பு, சோளம், இந்த மாதிரி சிறுதானியங்கள், இதில் எல்லாமே வந்து
இந்த நார்ச்சத்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்து இருக்கு. இதில் 2 வகையான நார்ச்சத்துகள் இருக்கு. ஒன்று வந்து சால்யூபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொரு வந்து இன்சால்யூபிள் ஃபைபர் என்று சொல்லுவோம். இந்த சால்யூபிள் ஃபைபர் அப்படிங்கிறது வந்து நாம சாப்பிட்ற உணவில் அது என்ன ஆகும்னா குடலுக்கு போய் கரைந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த இது கூடலாம் சேர்ந்து கரைந்து அது வந்து அந்த பெருங்குடலிருந்து மலக்கடலுக்கு அந்த கழிவுகளை எடுத்து சொல்லக்கூடிய பாதையை நல்லா வளவளப்பாக வச்சுக்கும். அப்போ மலம் வந்து எளிதாக வெளியேறும். மலம் அந்த இடத்துல தங்காமல் வெளியேறினாலே பலவிதமான நோய்கள் நமக்கு வராமல் தடுக்கப்படும். இந்த இன்சால்யூபிள் ஃபைபர் அதாவது கரையாத இந்த நார்ச்சத்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பாக்டீரியாக்கள் நல்ல பாக்டீரியாக்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய இந்த நார்ச்சத்து உள்ள உணவுகள் தான் இதுக்கு வந்து ஒரு கொண்டாட்டம். ஒரு தீபாவளி அன்னைக்கு ஒரு பெரிய விருந்து சாப்பிட்ற மாதிரி இந்த நல்ல பாக்டீரியாக்களுக்கு நாம சாப்பிடக்கூடிய காய்கறிகள், புரதச்சத்துக்கள், ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9 மாதிரி கொழுப்பு, நல்ல கொழுப்புகள் நிறைந்த உணவுகள், அப்புறம் வந்து பழங்கள், அப்புறம் வந்து பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி நட்ஸ் ஐட்டம், இது எல்லாத்துலேயும் வந்து நிறைய நார்ச்சத்துக்களும் இருக்குது, நல்ல சத்துக்களும் இருக்குது. இது எல்லாமே நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான உணவாக அமைகிறது. இப்போ இந்த குடலில் இருக்கக்கூடிய இந்த நல்ல பாக்டீரியாக்கள் தான் நம்முடைய உடலில் நுழையக்கூடிய எல்லா வகையான கிருமிகளையும் எதிர்த்து போராடி நோய்கள் வராமல் தடுப்பதற்கு நம்ம எப்படி நம்மளுடைய இம்யூன் அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்மி மாதிரி, ஒரு பெரிய ஒரு ராணுவ பிரிகேட் மாதிரி இந்த குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் தான் நம்முடைய இம்யூன் சிஸ்டம், அந்த நம்முடைய பாடியினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்மி மாதிரி அது வேலை செய்யுது. அப்போ இந்த நல்ல பாக்டீரியாக்கள் நிறைய இருந்தது அப்படின்னா அது நல்ல வளமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நல்ல உணவு வகைகளை வந்து நம்ம உள்ள உணவாக கொள்ள வேண்டும். அந்த உணவு வகைகள் அந்த பாக்டீரியாக்களை ஒரு செழிப்பான தோட்டத்தை வந்து எப்படி நம்ம உரம் போட்டு நம்ம அதை வந்து அந்த இது குறையாம பாதுகாக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய நல்ல உணவு வகைகள் வந்து அந்த பாக்டீரியாக்களுக்கு ஒரு நல்ல உணவாக அமைவதன் மூலமாக அந்த பாக்டீரியாக்கள் நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அது கொஞ்சம் கூட குறையாம பாதுகாக்குது. அதே மாதிரி அது வந்து நம்முடைய மூளையினுடைய மனநலத்தையும் பாதுகாக்குது. அதே நேரத்தில் நாம் சாப்பிடக்கூடிய ப்ராசஸ் ஃபுட்டு, அதே மாதிரி வந்து ரொம்ப அதிகமான சர்க்கரை, கெட்ட கொழுப்புகள், அதே மாதிரி வந்து நம்ம வந்து மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் தலைவலி, காய்ச்சல் இது மாதிரி தொட்டதுக்கெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய அந்த மருந்துகள், இது எல்லாமே கெட்ட பாக்டீரியாக்களுக்கு உணவாக அமைகிறது. அது கெட்ட பாக்டீரியாக்கள் உணவாக அமைவது மட்டுமல்ல, நல்ல பாக்டீரியாக்களை முற்றிலுமாக பசியால் வாடச் செய்து அது அழித்து விடுகிறது. அதனால் நம்ம சாப்பிட்ற உணவின் மூலமாக நம்முடைய குடலை ஆரோக்கியமாக மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக வந்து இதில் வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு தொடர்ச்சியாக அந்த வாழ்வியல் முறையில் ஒரு சில உணவுகள் வந்து அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ராகி களி, சோள தோசை, கம்பு தோசை, அதே மாதிரி வந்து முந்தினத்து நாள் சாப்பாடு செஞ்சோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் எடுத்து சாப்பாடு எடுத்து தண்ணியில் போட்டுருவாங்க. அது அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணி எடுத்து புளி தண்ணியும் காலையில் குடிப்பாங்க. அந்த சாப்பாடு கூட என்ன பண்ணுவாங்க, தயிர் அல்லது மோர் போட்டு அதை பிசைஞ்சு சின்ன வெங்காயத்தோட தீர்த்து சாப்பிடுவாங்க. இந்த புளித்த வகைகளில் இருக்கக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய ஏராளமான பாக்டீரியாக்கள் எல்லாமே நம்ம குடலுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள். இதை வந்து ப்ரோபாக்டீரியாக்கள் அப்படின்னு ப்ரோபயாட்டிக் உணவுகள் என்று சொல்லுவோம். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த மாதிரி நம்முடைய காலை உணவாக ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து பழைய சாதம், தயிர், மோர், சின்ன வெங்காயம், இந்த மாதிரி உணவு வகைகளை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது எப்படி அப்படின்னா நம்ம அந்த வயிற்றில் இயங்கக்கூடிய அந்த நம்முடைய நோய் எதிர்ப்பு அந்த ஆர்மி, அந்த படைக்கு வந்து புதிதாக வீரர்களை அனுப்புவது மாதிரி. அப்போது நாம் வந்து நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களையும் நம்முடைய வாழ்வியல் முறைகளையும், டென்ஷன் இல்லாத ஒரு வாழ்வியல் முறைகளையும் நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம குடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த குடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதன் மூலமாக நம்முடைய மனநலம், உடல்நலம், நம்முடைய வாழ்வியல் எல்லாத்தையுமே நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் என்ற கருத்தை பதிவு செய்து அனைவரும் நலமுடனும் வளமுடனும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.